இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த அனக்காவூர் கிராமத்தில் மழை வெள்ளத்தில் மூழ்கி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் ஏரியின் உபரிநீர் கால்வாயை தூர்வார விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நிறைய காவாயெல்லாம் ஆக்கிரமிச்சு காவாயை தூத்துட்டாங்க. தூர் வாரத்து கிடையாது சுத்தமாக. இந்த கவர்மெண்ட் எங்களை கண்டுக்க மாட்டுது. அனக்காவூரை பற்றி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இந்த 500 ஏக்கர் எங்களால் இப்போ தலை தூக்க முடியாத 2வது முறை இந்த புயல் ஒரு முறை இயற்கையாக தாக்கிச்சு. இது 2வது முறையாக ஒரு வாரமாக தண்ணி போயின்னு இருக்கு. எங்களுடைய குறை யார்கிட்ட சொல்லுங்கள், எத்தனை முறை சொன்னாலும். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் சசிகுமார் வழங்கிட கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பெஞ்சால் புயலில் பெய்த கனமழையின் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் துணை கால்வாய்களின் மூலமாக செய்யாறு தாலுகாவில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த முழு கொள்ளளவை எட்டிய ஏரிகளில் இருந்து உபரி நீரானது வெளியேறி வருகிறது. அனக்காவூர் ஏரி நிரம்பி அதன் உபரி நீரானது வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் மழை பெய்து ஒரு வார காலமாகியும் ஏரிக்கு வரும் நீர்வரத்தும் வெளியேறும் நீரின் அளவும் குறையாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் அந்த ஏரியில் இருந்து உபரி நீர் செல்லும் கால்வாய்கள் புதர் மண்டி அந்த மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அதிகமாக படர்ந்து கிடப்பதால் அந்த உபரி நீரானது வெளியேற முடியாமல் அருகில் உள்ள விளைநிலங்களில் செல்கிறது. இதன் மூலமாக பார்த்தோம் என்றால் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் அந்த நீரானது சென்று தற்போது ஒரு வார காலமாக சென்று கொண்டிருப்பதனால் அந்த நெற்பயிர்களானது அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.